வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடி 1ஆம் தேதி வரப்போகுது. அதற்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எப்படி பூஜை அறையை சுத்தம் செய்யலாம், எந்த மாதிரி விஷயங்கள் பூஜை அறையில் கட்டாயம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆடி முதல் அம்மனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தினசரியுமே நம்ம பார்த்தீங்கன்னா காலை மாலைனே இருவேளையுமே நம்முடைய வீட்டு பூஜை அறைய இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் நாம் அப்படி செய்வதில்லைங்க. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலுமே அதற்கு சில முறைகள் இருக்குது. இந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டினை மேற்கொண்டாதாங்க நமக்குரிய பலனும் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக கிடைக்கும்னு சொல்லலாம். நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு இடம் தாங்க பூஜை அறை. வீட்டில் நீங்கள் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்குமாறு பூஜை அறையை எப்படி வச்சிருக்கணும்னு தெரியுமாங்க. நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படம் சிலையில் பல வச்சுருப்போம். இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட படங்கள் தாங்க இருக்குது. ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் வழிபாடு முறைகள்னு சில இருக்குதான். இந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டை மேற்கொண்டாலே நம்முடைய வீட்டில் நன்மைகள் பெருகுவதோடு தெய்வத்தினுடைய அருள் எப்போதுமே நம்ம வீட்டில் நிலைத்திருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருட்கடாச்சம் நிறைந்திருக்க வேண்டும்னு நினைச்சிங்கன்னா பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் ஒன்றாக இருக்கணும். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி தாங்க அவசியமாக நீங்கள் பூஜை அறையில் வச்சிடுங்க. இதற்கு தினமும் நீங்கள் பூஜை செய்யும்போது தீபதூப ஆராதனை காமிக்கணும். இந்த கண்ணாடியில் தாங்க தெய்வத்தினுடைய உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய உருவமும் பிரதிபலிப்பதாக சொல்வாங்க. அவர்களுடைய அருளும் ஆசையும் நம்முடைய வீட்டில் எப்போதுமே நிலைத்திருக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அதே போல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் விளக்குன்னு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் எல்லோருடைய வீட்டிலையும் நீங்கள் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடணும். வீட்டில் உள்ள தெய்வ சிலைகள்னு படங்களுக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்யாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணும். நெய்வேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க வேண்டியது கூட இல்லை. சிறிது கற்கண்டாவது வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசின்னு பருப்பு மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து கூட பூஜை செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். விநாயகர் பாதத்துக்கு அருகில் எப்போது நீங்கள் சிறிது அரிசி வைத்திருக்குமாறு பார்த்துக்கோங்க. இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பற்றாக்குறையும் வறுமையும் ஏற்படாமல் இருக்குமா. பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தாங்க. தண்ணீர் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் பூஜையை செய்யாதீங்க. பூஜை அறையில் எப்போதுமே பஞ்ச பாத்திரத்தில் காலியாக வச்சிடாதீங்க. சிறிது தண்ணீரும் அதில் 1-2 துளசி இலை இல்லைன்னா ஏதாவது ஒரு மலர் போட்டு தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா பூஜை அறை ரொம்பவே முக்கியமான ஒரு இடமாக இருக்குதுல்ல. பூஜை செய்யும்போது எப்படி விதிமுறைகளை பின்பற்றுமோ அதே போல தாங்க நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்யும்போது அவற்றை பராமரிக்க சில முக்கியமான விதிமுறைகள் இருக்குது. இப்படி நம்ம செய்வதன் மூலம் வீட்டில் எப்போதுமே தெய்வீக ஆற்றல் குறையாமலும் நிறைந்திருக்குமா. இஷ்ட தெய்வம் மட்டும் இல்லைங்க, குலதெய்வத்தினுடைய அருளும் வீட்டில் இருந்து கொண்டே இருக்குங்க. இதனால் தீய சக்திகள் வீட்டை நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாங்க. ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் தெய்வீக சக்தின்னு லட்சுமி கடாச்சம் காரணமாக இருக்கக்கூடிய இடம்தான் பூஜை அறையில். பூஜை அறையில் நாம் வைத்து வழிபடக்கூடிய சுவாமி படம் மட்டும் இல்லைங்க, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் மிகவும் முக்கியம்தான். பூஜை அறையில் நாம் வைக்கக்கூடிய இல்லைன்னா பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் கூட நமக்கு பார்த்திங்கன்னா தெய்வத்தின் அருளை வழங்குதா இல்லைன்னா தடுக்கும் ஆற்றலை கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. கவனக்குறைவாக நாம் விட்டு வைக்கக்கூடிய சில பொருள் தாங்க வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு தருதுங்க. பூஜை அறையில் எந்தெந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும், என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும்னு பல விஷயங்கள் இருக்குது.
காய்ந்த பூக்கள்னு காய்ந்த இல்லைன்னா அழுகிய எலுமிச்சை பழத்தை நீங்கள் பூஜை அறையில் வைக்காதீங்க. வீட்டில் இது எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கிடும். அதே போல் பூஞ்சை படிந்த எலுமிச்சை பழங்களை வைக்காதீங்க. அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க. வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி எலுமிச்சை பழம் பூஞ்சை படிந்தாலே அது கெட்ட சக்தியின் அடையாளமாக தாங்க இருக்குது. சுவாமி படங்களை வாரத்திற்கு ஒரு முறையாவது துடைத்து சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. அப்படி செய்யும்போது சுவாமி படங்களுக்கு பின்புற இருக்கக்கூடிய தூசுக்களையும் ஒட்டடைகளையும் சுத்தம் செய்யணும். பூஜை அறையில் ஒட்டடை குப்பை படியாமல் பார்த்துக்கோங்க. பூஜை சாமான்களையும் விளக்கு போன்றவற்றை நீங்கள் திங்கள் புதன் சனிக்கிழமைகளை சுத்தம் செய்வது சிறப்புங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை சுத்தம் செய்யவே கூடாது. விளக்கிற்கு அருகிலேயே கணபதியும் குலதெய்வத்தின் படம் இல்லைன்னா சிலையை வைக்கலாம். விளக்கிற்கு அருகில் செம்பு இல்லைன்னா வெள்ளியாலான பாத்திரத்தில் எப்போதுமே தண்ணீர் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பரிகார தீபங்களாக கோவிலில் மட்டுமே நீங்கள் ஏற்றணும். வீடுகளை ஏற்றாதீங்க. இதனால் விலக வேண்டும்னு நினைக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீட்டிலே தான் தங்கிடுமா. ஆடி வெள்ளி தை வெள்ளின்னு கார்த்திகை வெள்ளி நாட்களில் குத்து விளக்கு பூஜை செய்யும் போது மட்டும் நீங்கள் 5 முக குத்து விளக்கை ஏற்றி வழிபடுங்க. மற்ற நாட்களில் ஒரு முகம் ஏற்றினாலே போதும். குத்து விளக்கின் மேல் பகுதியில் உள்ள அன்னப்பறவையின் முகம் இருக்கும் பகுதியில் இருந்து முகத்துக்கு தினமும் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். வீட்டு பூஜை அறை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சமங்க. வீட்டினுடைய வளர்ச்சின்னு அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடம்தாங்க இது. இதனால் பூஜை அறையை அமைப்பதற்கான வாஸ்து விதிகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு திசையும் ஒரு பஞ்சபூத சக்தி உண்டாக்கியதாக சொல்லுவாங்க. பூஜை அறையில் விதிகளை கடைபிடித்து அந்த வீட்டில் வாழ்பவங்களுக்கு வாழையடி வாழையாக வம்சம் தலைத்து வளர உறுதுணையாக அமையுமாங்க. வீட்டில் பூஜை அறையை நாம் எந்த திசையில் அமைக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்தான் நமக்கு ஏற்படும். அதே போல் சுவாமி படம்னு சிலை விளக்கு ஏற்றும் திசைன்னு அமர்ந்து பூஜை செய்யக்கூடிய திசைன்னு அனைத்துமே முக்கியங்க. வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதற்கோ பூஜை அறையை எந்த திசையில் அமைக்கணும்னு சரியாக தெரிஞ்சுக்கணும். பூஜை அறையை பார்த்திங்கன்னா செய்யும்போது வடகிழக்கு திசையில் அமர்ந்து பூஜை செய்யணும். தெய்வங்களுடைய சிலைகள் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைக்காதீங்க. வீட்டில் அனுமன் சிலை இல்லைன்னா படம் வைத்திருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட தவற விடாமல் நீங்கள் பூஜை செய்யப்பட வேண்டும். பூஜை அறையானது எப்போதும் ஒரு வீட்டின் வடக்கு திசையிலே அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வீட்டினுடைய தெய்வ சக்தி குடிக்கொண்டுச்சினால் மட்டும் சக்திகள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து அண்டாமைக்குமா. தெய்வத்தின் சக்தியின் அருள் இருந்தால் மட்டுமே வீட்டினுடைய நன்மைகள் நடைபெறும். அதனால் வீட்டினுடைய பூஜை அறை சரியான இடத்துல அமைப்பது ரொம்பவே முக்கியம். வீட்டின் மிக புனிதமான இடம் தாங்க பூஜை அறை. தெய்வம் குடிக்கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி தாங்க நம்ம செய்யணும். வீட்டில் அனுமன் சிலையை வைத்து வழிபடாதீங்க. வீட்டில் பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கக்கூடிய குழந்தை கிருஷ்ணர்னு ராமர் பட்டாபிஷேக படம் வைத்திருப்பது ரொம்பவே விசேஷம். தந்திரம் எந்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வைக்காதீங்க. மேற்கூறியலான சிவலிங்கம் வைத்திருப்பது சிறப்புங்க. நடராஜ சிலையை வீட்டில் வைத்திருக்காதீங்க. ராதையுடன் கிருஷ்ணர் இணைந்து இருக்கக்கூடிய சிலையை வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம். பூஜை அறையில் நீங்கள் வடகிழக்கு திசையில் செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பி வைக்கணும். இந்த தண்ணீர் தினமும் நீங்கள் மாற்றுவது ரொம்பவே அவசியம். வீட்டில் பூஜை அறையில் எப்போதுமே ஒரு சிறு விளக்காவது எரியும்படி பார்த்துக்கோங்க. வீட்டில் எப்போதுமே தீபதூப ஆராதனைக்கு உரிய பொருட்களும் கங்கை தீர்த்தமும் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. படுக்கை அறை அல்லது கழிவறைக்கு அருகிலே பூஜை அறையை அமைத்திடாதீங்க. எப்போதும் வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி அமர்ந்தவாறே பூஜை செய்யுங்க. பூஜை அறையை தினமும் சுத்தம் செய்து தூய்மையாக வச்சுக்கோங்க. சுவாமி படங்கள் இல்லைன்னா சிலைகளுக்கு சாத்தும் பூக்களை தினசரி மாற்றிடணும். பழைய பூக்கள்னே காகித பூக்களை பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அல்லது சிறிய வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தீங்கன்னா தனியாக பூஜை அறை வைத்து கொள்ள முடியலனா கூட மரத்தில் செய்யப்பட்ட பூஜை அலமாரிகளை வாங்கி பயன்படுத்திக்கலாம். மார்பிளான பூஜை அலமாரிகளை கூட பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் வேலியிருக்க பயமே சேனலுடைய
பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூ.